மத்திய அரசு கேட்கிறது பயனாளிகளுடைய சரியான விவரங்கள், அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய தொகை பற்றி எல்லாம் செலவழித்த விஷயங்களை நீங்க சொல்லுங்கன்னா அதற்கு தமிழக தரப்பிலிருந்து எந்த பதிலும் இல்லாமல் நேற்று அரசாங்கத்தினுடைய தனி தீர்மானமாக மத்தியிலே வளர்ச்சியடைந்த பாரதம் வேலை வாய்ப்புக்காக 125 நாள் கொண்டுவரப்பட்ட சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என ஒரு தனி தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் இதுவரை நடைபெற்றிருக்கிற முறைகேடுகள் என்பது எந்த ஏழை மக்களுடைய வாழ்க்கைக்காக கொடுக்கப்பட்டதோ பணம் அந்த ஏழை மக்களை சரியாக சென்று சேரவில்லை என்பது மிக முக்கிய காரணம். தமிழகத்திற்கு கூட 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் எங்களுக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய பணம் வரலன்னு தொடர்ச்சியா அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனால் மத்திய அரசு கேட்கிறது பயனாளிகளுடைய சரியான விவரங்கள், அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய தொகை பற்றி எல்லாம் செலவழித்த விஷயங்களை நீங்க சொல்லுங்கன்னா அதற்கு தமிழக தரப்பிலிருந்து எந்த பதிலும் இல்லாமல் பொத்தாம் பொதுவாகவே நிதி வரவில்லை என்பதுதான் இவர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, எந்த ஒரு மத்திய அரசின் திட்டமாக இருந்தாலும் எதிர்ப்பது என்பதை மட்டுமே குறிக்கோளாக வைத்துக் கொண்டு இந்த மாநில அரசு செயல்பட்டுக் கொண்டு வருகிறது. அதனால் இவர்களுடைய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் என்பது ஒன்று ஸ்டிக்கர் ஒட்டுவது, இன்னொன்று மத்திய அரசின் திட்டங்களை எதிர்ப்பது. இந்த 2 வழிகளில் தான் இந்த மாநில அரசு கடந்த தங்களுடைய ஆட்சி காலம் முழுவதும் செலவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.